ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். வேதத்தில் சொல்லப்படுகிறது. முதலாவது, அது பரிசுத்தமான இடம். சங்கீதம் 93 சங்கீதம் வசனம் 5. ரெண்டாவது, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடம். சங்கீதம் 118 வசனம் 26. மூன்றாவது, அது பொருத்தனைகளை செலுத்துகின்ற இடம். சங்கீதம் 116 வசனம் 18 19. நான்காவது, அது ஆராய்ச்சி செய்கிற இடம். சங்கீதம் 27 வசனம் 4. ஐந்தாவது, அது சம்பூர்ண திருப்தி அளிக்கின்ற இடம். சங்கீதம் 36 8. ஆறாவதாக, அது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இடம். இது சங்கீதம் 122 வசனம் 1. இவைகள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்டு. குறிப்பாக நாமே ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நம்முடைய இருதயம் நாமே ஆண்டவருடைய ஆலயமாக மாறுகின்ற போது, நம்முடைய ஆலயமாக இருக்கின்ற கர்த்தர் தங்குகின்ற ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற இடமாக, பொருத்தனைகளை ஆண்டவருக்கு ஏறெடுக்கின்ற இதாக, வேத வார்த்தைகளை ஆராய்கின்ற இடமாக, திருப்தி மற்றவர்களுக்கும் நமக்கும் திருப்தி கொடுக்கின்ற இடமாக, மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற இடமாக நாமும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனங்களை சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.